வணக்கம். நம்ம சேலம் கேஎன்எஸ் பேனல் ஷீட்டில் பார்த்தீங்களா, ஒரு வயசான ஒரு ஆயா பாட்டி இருந்தாங்க. நம்மகிட்ட வந்து சொன்னாங்க, இது மாரி ஒரு செட்டுக்கு சீட்டு போடணும்னு. நம்ம பசங்கள கூட்டு போய் அதே மாரி நம்ம சீட்டு போட்டு கொடுத்தாங்க. அதோட ஃபுல் வீடியோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி போட்டேங்கிற முறைய கண்டிப்பா காட்டுறேங்க. நீங்களும் வேணுங்கிறீங்க அதே மாரி போட்டு பயன்படுத்திக்கலாம். ஏதாவது பிரச்சனை போட்டு கொடுக்க சொன்னாலும் நம்ம ஆளுங்க வச்சு போடலாங்க. ஏதாவது டவுட்னா கால் பண்ணலாம். இப்போ ஃபுல் வீடியோ எப்படி போடணும்னு சொல்றேங்க. மொத்தம் 7 ஷீட்டுங்க. இந்த பக்கம் 3 ஷீட்டு, அந்த பக்கம் 3 ஷீட்டு, மொத்தம் 7 ஷீட்டு. 7 ஷீட்டையுமே ஃபஸ்ட்டு நீட்ட வாக்கில வச்சு நல்லா கத்திரி வச்சு ஃபஸ்ட்டு ஒரே சமமாக கட் பண்ணிக்கணும். அப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, கம்பி நல்லா ஹீட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. நல்லா ஒரு கம்பி ஹீட் பண்ணிவிட்டு இந்த 7 ஷீட்டும் கட் பண்ண ஷீட்டை ஒரு ஷீட்டு மேலே ஒன்று மேலே ஒன்று 4 அடி மேலே ஏற்றி வைக்கணும். அடி ஃபஸ்ட்டையும் நல்லா மேலே ஏற்றி வைக்கணும். ஏற்றி வச்சுட்டு ஒரு அடிக்கு ஒரு அடி ஸ்க்ரூ போடணும். அப்போ தான் மட்டும்தான் லைஃப் வருங்க. நல்லா 4 அடி மேலே ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூ போடணும். நம்ம ஒயரிங் கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கும். ஒயரிங் ஜாமான் கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கும். நம்ம அந்த ஸ்க்ரூ வந்து சின்னதாக தான் ஸ்க்ரூ 7 இன்ச்சு ஃபேனர் போட்டு டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கடையில் எல்லா கடையிலையும் இந்த ஸ்க்ரூ கிடைக்கும். சரிங்களா? அந்த ஸ்க்ரூ வாங்கி நீங்கள் எல்லாம் பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது வந்து நீட்ட வாக்கில் தான் விட்டு கட் பண்ணணும். அதே மாதிரி 4 அடி ஏற்றி வைங்க. ஏற்றி வச்சா மட்டும் தான் வரும். அதே மாதிரி பக்கமுகமாக ஸ்க்ரூ போடுங்க. தூரமாக போடாதீங்க. ஒரு அடிக்கு ஒரு அடி ஸ்க்ரூ போடணும். சரிங்களா? பக்கமுகமாக ஸ்க்ரூ போடணும். நீட்ட வாக்கில் வச்சு ஒரே ரோலாக ரெடி பண்ணி மேலே நம்ம சாலை மேலே தூக்கிட்டு போய் மேலே வச்சு ஏற்கனவே நம்ம அந்த கீத்து கொட்டையை போட்டிருந்தோங்களா, அந்த கீத்து மேலே எடுத்து மேலே வச்சு நம்ம இது வந்து பனை ஓலையில் போட்டிருந்தாங்க. அந்த பனை ஓலை மேலே நம்ம ஒரே ஷீட்டாக நீட்டாக ரெடி பண்ணி அந்த ஒரே ஷீட்டாக ரெடி பண்ணி கட்டுக்கம்பி போட்டு நீட்டாக கட்டிக்கலாம். பக்கம் பக்கமாக போட்டால் மட்டும்தான் அந்த ஷீட்டு நம்ம நாளைக்கு வரும். சரிங்களா? சோலார் ஷீட்டுங்கிறது அப்போ தான் கன்ஃபார்மாக நம்ம நாளைக்கு வரும். நீங்கள் தூரமாக போட்டிங்களா காற்றடிச்சா தூக்கி கிழிச்சிடும். பக்கமாக ஸ்க்ரூ போட்டிங்க ஆணி போட்டிங்களா தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீட்டாக ஃபஸ்ட்டு சரிங்களா? நல்லா 7 இன்ச்சு ஃபேனர் வரும். அந்த ஒயரிங் கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கும். இந்த 7 இன்ச்சு ஃபேனர் வச்சு நல்லா டைட் பண்ணி மொத்த ஷீட்டு ஒரே ஷீட்டாக ரெடி பண்ணி பார்த்தீங்களா, அந்த சாலை மேலே எடுத்து மேலே போடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த மொத்த ஷீட்டை நீட்ட வாக்கில் விட்டு மொத்தத்தையும் ஒரே ரோலாக ரோல் பண்ணிக்கிறேங்க. ஒரே ரோலாக ரோல் பண்ணி அப்படியே கொண்டு போய் சாலை மேலே மேலே வந்து தூக்கி வச்சு கீழேருந்து மேலே ஒரு 2 பேர் மேலே ஏறிக்கணும். கீழே மொத்தம் 4 பேர் தேவைப்படும். கீழே ஒரு 2 பேர் தூக்கி கொடுத்தாங்களா, மொத்தமாக அப்படியே மேலே ஏறி 2 பக்கமும் சுருட்டி வச்சுருந்த மேலேருந்து கீழே தள்ளி விட்டுங்களா, ஒரே ரோலாக மொத்த சாலைக்கும் கவரேஜ் ஆகிக்கும். சரிங்களா? மொத்த சாலையும் ஒரே கவரேஜாக இருக்கும். மேலேருந்து கீழே தள்ளி விட்டு நல்லா ஃபுல்லாக 2 பக்கம் சைடில் ஃபுல்லாக இழுத்து வச்சிடணும். உள்ள சந்து கேப் எதுவும் வராத மாதிரி ஃபுல்லாக இழுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்களா நல்லா கட்டுக்கம்பி போட்டு நீட்டாக கட்டி விடணும். நீட்டாக பார்த்திங்களா மேலே ஒரே பக்கமாக நீட்டாக 2 பக்கமும் ஒரே சமமாக வச்சு நீட்டாக கட்டுக்கம்பி போட்டு கட்டிவிட்டு போட்டிங்களா இந்த ஷீட் வந்து 10 வருஷம் கண்டிப்பாக வாரண்டியோட பில்லோடு தான் கொடுக்குறாங்க. 10 வருஷம் கண்டிப்பாக நம்ம சொல்கிற முறையில் போட்டிங்களா கண்டிப்பாக 10 வருஷம் தாங்குங்க. அதை பார்த்தீங்களா, அந்த ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 7 ஷீட்டு பிட் பண்ணும்போது பார்த்தீங்களா, இந்த பக்கம் 3 ஷீட்டு, அந்த பக்கம் 3 ஷீட்டு வைக்கணும். அந்த நடுவில் போடுற மட்டும் 2 ஷீட்டுக்கு மேலே வரணும். ஓகேங்களா? பண்ணுற கஸ்டமர் வந்து கரெக்டாக பண்ணுங்கள். இந்த பக்கம் 3 ஷீட்டு, அந்த பக்கம் 3 ஷீட்டு. ஓகேங்களா? மேலே நடுவில் ஒரு ஷீட்டு மட்டும் சென்டர் ஷீட்டு மட்டும் 2 ஷீட்டுக்கு மேலே வச்சுக்கணும். சரிங்களா? அதை நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்களா தெரியும். 2 ஷீட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மோட்டோவில் ஷீட்டு மட்டும் சென்டரில் மேலே இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேலம் கேஎன்எஸ் பேனல் ஷீட்டில் பார்த்தீங்களா கிலோ 180லேருந்து 200 வரையும் கொடுக்குறோங்க. பிட்டு ஷீட் வாங்கிட்டிங்களா 120 ரூபா. 10 வருஷம் வாரண்டி பில்லோட தான் கொடுத்துட்டுருக்குறேங்க. சரிங்களா? வேறு ஏதாவது டவுட்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.